ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த இரவு கிராஸ்டிங் மூலம் சந்திப்பில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் நாம் வரப்போகிற தேர்தலுக்காக நாம் இன்று ஜெபிக்க போகிறோம். கடந்த சில நாட்களாக இந்த தேர்தலுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இன்று நாம் ஜெபிப்போம். ஏனென்றால் மேலால் அதிகாரம் உள்ள யாவருக்கும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வரப்போகிற தேர்தல் தமிழகத்தில் யார் ஆளப்போகிறார், யார் அதிகாரத்தில் அமையப் போகிறார்கள், அமரப்போகிறார்கள் என்கிறதான தேர்தலாக இருக்கிறபடியால் நம்ம அதிகாரத்தில் வரப்போகிறவர்களுக்கும் நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் நம்ம ஜெபம் முக்கியமானது. ஜெபம்ங்கிற ஆயுதத்தை நாம் எதற்காக பயன்படுத்தும்? கர்த்தருக்கு சித்தமானவர்கள் நம் தமிழகத்தை ஆள வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமான நல்ல முதலமைச்சரை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதற்காக நாம் யாவரும் ஜெபிப்போம். அந்த தேர்தல் அமைதியான நடைபெற வேண்டும், நடுநிலையோடு நடைபெற வேண்டும். எந்த வன்முறை கலவரங்கள் ஏற்படக்கூடாது. வாக்காளர் கர்த்தர் நல்ல ஒரு மனநிலைமையை கொடுக்க வேண்டும். பணத்துக்காக பதவிக்காக சினிமா நட்சத்திரங்களை பார்த்து மக்கள் வாக்களித்து விடாதபடி நல்லவர்களை, தங்களுக்கு யார் நல்லது செய்வார்கள், யார் ஊழல் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற மக்கள் சரியாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அதற்கான அதிகமாக ஜெபிப்போம். எல்லா வாக்காளர்களாக ஜெபிப்போம். தேர்தல் நிற்க போர்களுக்காக ஜெபிப்போம். தேர்தலில் பணியாற்றுகிற அலுவலர்களுக்காக ஜெபிப்போம். யாவருக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த தேர்தல் அமைதியாக நடக்க நல்ல ஒரு தலைமையை கர்த்தர் நம்ம தமிழ்நாட்டுக்கு தரும்படி அதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அப்படி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம். இந்த தேர்தலுக்காக இந்த நாளை ஜெபிக்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி, நன்றி ஏசப்பா. இயேசுவே உமக்கு தோத்திரம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா இயேசுவே உமக்கு துதிக்கிற அந்த ஜெபத்தை நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்தின் மூலம் எதை வேண்டுகிறோமோ அதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் ஜெபங்கள் உங்கள் சமூகத்தில் எட்டட்டும் ஏசப்பா. எங்கள் ஜெபங்கள் உங்களுக்கு பிரியமானதாக அமையட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கு உங்கள் இடத்துல இருந்து பதில் வரட்டும் ஏசப்பா. உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம் அப்பா. எங்கள் பாரத தேசத்துக்கு சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் ஒரு அசைவு மாற்றங்கள் நிகழட்டும் ஏசப்பா. மையான தேவனாய் உங்களை அறிகிற அறிவில் எங்கள் தேசம் வளரத்தக்க நீங்கள் உதவி பண்ணுங்கப்பா. உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுங்கப்பா. எங்கள் ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுங்கப்பா. இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அகன்று போக வேண்டும். இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அகன்று போக வேண்டும். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுங்கப்பா. எங்கள் ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுங்கப்பா. இன்று விசேஷமாக தலைமை தேர்தலை குறித்து, தேர்தலில் பணியாற்றுகிற அதிகாரிகள் குறித்து உங்களோட சில காரியங்களை சொல்லுகிறோம். தலைமை தேர்தல் ஆணையராக இந்திய தேசத்தில் திரு ஞானேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். உதவி தேர்தல் ஆணையர்களாக திரு சுப்பர் சிங் அவர்கள் இருக்கிறார்கள். திரு விவேக் ஜோஷி அவர்கள் 2 துணை தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறார்கள். தலைமை தேர்தல் அலுவலகத்தில் பணியாற்றுகிறவர்கள் சுமார் 450 பேர் இந்திய தலைமை அலுவலகத்தில் பணியாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரியாக அரசு செயலாளர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் இருக்கிறார்கள். கூடுமை தலைமை நிர்வாக அதிகாரிகள் திருமதி ஆனி ஜோசப், திரு வி ஸ்ரீதர் அவர்கள் இருக்கிறார்கள். துணை தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஆர் மனுவேல்ராஜ் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். இந்த தேர்தல் நடைபெறும் காலத்தில் அனைத்து அரசு அதிகாரிகளும் அவர்கள் அலுவலர்களும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். ஏற்கனவே இருக்கிற அரசு அதிகாரிகள், வருவாய்த்துறை மற்ற இது போன்ற அரசு அலுவலர்கள் எல்லாரும் இவர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டு இவர்களும் தேர்தல் பணியில் ஈடுபட அதிகாரிகளாக இவர்கள் பணியாற்றுவார்கள். இப்படி அதிகாரத்தில் யாருக்கான ஜெபிக்க வேண்டும். வேதத்திலே 1 தீமோத்தேயு 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தில் பலவிதமான அதிகாரங்கள் இருக்கிற அதில் ஒன்றுதான் இந்த தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையத்தில் ஆணையருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அவர் தான் இந்திய ஒரு உலகத்தில் பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் அவர்கள் தேர்தல் நடத்துகிற அதிகாரிகள் மிக உயர்வானவர்கள். இந்த தேர்தல் ஆணையத்தில் ஆணையருக்காகவும் தேர்தல் அதிகாரிக்கு நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இதனை தலைநகர் தேர்தல் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் டெல்லியில் அமைந்துள்ளது. இங்கு தான் எல்லா மாநிலத்தில் தேர்தல் நடைபெறுவது குறித்து அப்படிப்பட்ட நடைபெறு குறித்து முடிவெடுக்க வேண்டிய அதிகார இடமான அந்த டெல்லி தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்தையும் இது போக ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு தலைமை தேர்தல் ஆணையம் உண்டு. இப்படிப்பட்ட எல்லா தேர்தலுக்காக அவர்கள் ஆணையர்களுக்காக பணியாற்றுகிறார்கள். எல்லாருக்கும் ஜெப
வேண்டும். ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால் அவர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும். தகுதியில் எல்லா வாக்காளர்களும் இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும். அவர்கள் யாருக்காகவும் அடிபணிந்து யாருக்காகவும் அவர்கள் ஒரு பக்கமாக பெயரக்கூடாது. எந்த பக்கமும் எந்த கட்சிக்கும் அவர்கள் சாதகமாக செயல்படாதபடி நடுநிலைமையோடு அவர்கள் செயல்படணும். அதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்களுக்கு கொடுத்த கடமையை சரியாக நிறைவேற்ற வேண்டும். விசேஷ ஞானத்தின் கிருபையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் பயந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா அதிகாரத்தை விட உயர்வான அதிகாரம் நம்ம தேவனிடத்தில் உண்டு. நம்ம தேவனுக்கு எல்லாரும் பயந்து அவர் பார்க்கிறார் எங்களை சிந்தையோடு அந்த அதிகாரம் பணியாற்ற வேண்டும். அதற்காக நம்ம அப்படி ஜெபிப்போம். கர்த்தர் அப்படி செய்வாராக. எங்கள் பரலோக பிதாவை நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த தேர்தல் ஆணையத்தில் அத்தனை அலுவலருக்காக தலைமை ஆணையர் முதல் கீழ் மட்டத்தில் பணியாற்றுகிற அத்தனை அலுவலருக்காக சமூகத்தில் வருகிறேன் ஏசப்பா. எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இவர்கள் தங்கள் பொறுப்பை கடந்து ஆண்டவரே கடமையை உணர்ந்து சரியாக உண்மையாக நேர்மையாக பணியாற்ற அனுக்கிரம் பண்ணுங்க ஏசப்பா. எந்த கட்சிக்கோ எந்த அதிகாரத்தோ அவர்கள் தலை சாய்த்து விடாதபடி நேர்மையாக அந்த தேர்தலை அவர் நடத்தி முடிக்கத்தக்க அனுக்கிரம் பண்ணுங்க ஏசப்பா. சுமார் 5 மாநிலத்தில் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. 5 மாநிலத்தில் நேர்மையாக உண்மையாக அந்த தேர்தல் நடைபெற நீங்கள் உதவி பண்ணுங்க ஏசப்பா. அவர்கள் மேலான அதிகாரமுள்ள உங்களுக்கு அவர்கள் பயந்து நடக்க நீங்கள் பார்க்கிங்கிற சிந்தை அவர்கள் உண்டாகத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எந்த நல்ல வாக்காளர்கள் வாக்கு நீக்கப்படாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு தேர்தலில் எந்த வன்முறைகள் கலவரம் ஏற்படாதபடி அமைதியாக தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் உதவிகரமாக இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அந்த டெல்லி தலைமை தேர்தல் அலுவலகத்தில் பணியாற்றுகிற 450 பேருக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. 450 பேரும் நேர்மையாக உண்மையாக செயல்படத்தக்க விசேஷ கிருபையை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. தமிழகத்தில் தேர்தல் ஆணையர் அலுவலர்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவர்கள் பணியாற்றுகிறார்கள். அந்த காலத்தில் அவரிதமான பணி சுமை அவர்களுக்கு உண்டு. அவர்கள் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த பலவீனங்கள் அவர்கள் பாதிக்கப்படாதபடிக்கு அவர்கள் தங்கள் கடமை உண்மையாக நேர்மையாக செயல்பட அனுக்கிரமங்க ஏசப்பா. அவர்கள் குடும்பங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்கள் கீழ் பணியாற்றுகிற அத்தனை பேரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த தேர்தல் ஆண்டவரே எந்த கட்சிக்கும் சாதகம் பாதகம் இல்லாதபடி அமைதியானவர் நடக்க உதவி பண்ணுங்கப்பா. ஆண்டவரே கள்ள ஓட்டு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராதற்கு நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களும் சரியாக செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆளர் உங்கள் சித்தமாளருங்க தேசத்தில் ஆள எங்கள் மாநிலத்தை ஆள உங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. வாக்காளருக்கு நல்ல மனநிலைமை கொடுங்க அப்பா. தேர்தல் அமைதியாக நடைபெறட்டும். நீங்கள் உதவி பண்ணுங்க, ஆசீர்வதிங்கப்பா. நீ பிரேஸ் நாம் திருண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளிலும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்தருள்வராக. நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் அப்படியே செய்வார். ஏன்னா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தினால் தேசத்திற்கு சேமத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் இந்த நாட்களில் சகோதரர் சொன்னது போல் ஆரம்பத்தில் ஏதோ நம்முடைய ஜெபமானது விருதாவாய் நாம் செய்யாதபடி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்திற்கு, ஏன்னா இது கடைசி காலமாக இருக்கிறது, நாம் இந்த நாளில் மௌனமாக இராதபடி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நல்ல ஒரு முதலமைச்சரை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. அந்த நாட்களில் செயலாற்றுகிற எல்லா துறைகளிலும் தேவ கரம் கூட இருந்து எந்த இடத்திலும் எந்த ஒரு குளறுபடிகள் வராதபடி, எந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனைகள் வராதபடி, ஜனங்கள் சரியானவருக்கு வாக்களிக்க தேவன் அவருக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. அடுத்ததாக இந்த நாளில் தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் கட்சி சார்பில்லாமல் நடக்க வேண்டும், நடுநிலையோடு செயல்பட வேண்டும். எந்த கட்சி மேலமாகவும் அவர்களுக்கு எந்த ஒரு விதமான அழுத்தங்கள் கொடுக்கப்படக்கூடாது. அது மாத்திரமல்ல, தேர்தல் ஆணையத்தின் பணி செய்கிற அதிகாரிகள் அனைவரும் பதவி ஆசைக்கோ பண ஆசைக்கோ இடம் கொடுக்காமல் தேர்தல் பணியில் உண்மையாக நேர்மையாக அவர்கள் எந்த நாட்கள் என்ன செய்யப்பட வேண்டும், செயல்பட வேண்டும். பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் எல்லாருக்கும் தேவையானது என்ன, பணம் நிறைய பேருக்கு தேவையாக இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறன்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்கிறது. இந்த பணத்தை கொடுத்து எப்படியாவது அதிகாரிகள் விலைக்கு வாங்கி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வராதபடி இந்த நாட்களில் வஞ்சிக்கக்கூடிய ஆவிகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது, இன்றைக்கி சுற்றி கொண்டு இருக்கிறது. அதற்கு இந்த அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் விலை போகாதபடி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஜெபத்தை அவர் ஒருபோதும் தள்ளாத தேவனாக இருக்கிற நாம் அவர்களுக்காய் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, அப்பா அந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வேளையில் கிராஸ் டிவியோடு இணைந்த ஆண்டவர் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா எங்களுடைய தமிழ்நாட்டில் வரப்போகிற 2026 ஆண்டு ஆண்டவரே நமக்கு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறுகிறதான இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக சமூகத்தில் வருகிறோம். தேர்தலை நடத்தக்கூடியதான தேர்தல் துறை அதிகாரிகளுக்காக
கர்த்தாவுடைய கரத்திலே வருகிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் ஜெபிங்கள் என்று சொன்னது போல கர்த்தாவே அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துவிடக்கூடாது. அதிகாரத்தை ஆண்டவரே அப்போ பணத்திற்கோ பொருளுக்கோ ஆண்டவரே பதவிக்கோ விலை போகாதபடி இந்த நாட்களில் ஆண்டவரே அதிகாரிகளை கர்த்தர் நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோமே அப்பா. நீர் தாமே அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரிகள் பணத்திற்கு விலை போய்விடக் கூடாது ஆண்டவரே. பணத்தாசை அப்பா பணத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களுடைய ஆசைகளை தூண்டி நாட்களில் அதிகாரிகளை அப்பா வஞ்சிக்க கூடாது ஆண்டவரே. பொருட்களை கொடுத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அவர்களுக்கு தேவையானது அவர்களுக்கு மிஞ்சின பொருட்களை கொடுத்த ஆண்டவரே அப்பா அவர்களை விலைக்கு வாங்காதபடி பதவி ஆசைகளை காட்டி ஆண்டவரே அவர்களை விலைக்கு வாங்காதபடி அப்பா மனுஷனுடைய தந்திரங்கள் முறியடிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலியமாக தங்களுடைய ஆதாயத்தை ஆண்டவரே அதிகரித்துக் கொள்ளுகிற எல்லா அரசியல் துறை அதிகாரிகளை கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஆட்சி அரியணையில் ஏற நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா அரசு துறை அதிகாரிகளை தேர்தல் அதிகாரிகளை கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மை உள்ளவர்கள் ஞானத்தில் மிகுந்தவர்கள் ஆண்டவரே. எதற்கும் அடிபணியாதவர்கள் ஆண்டவரே. தங்களுடைய அதிகாரத்தை சரியாய் பயன்படுத்துகிறவர்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும். அவருடைய போக்கையும் மரத்தையும் கர்த்தர் தொடும்படியாய் பாதுகாக்கும்படியாய் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பிதாவே. ஆமென் ஆமென். அடுத்ததாக தேசமுகம் தேவனுடைய நீதி வெளிப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்திய தேசம்தான் உலகத்திலே நேர்மையாக தேர்தல் நடத்துகிற தேசம் என்கிற சாட்சி உலகம் முழுவதும் உண்டாக வேண்டும். இந்திய விசேஷமாக தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் காவல்துறை போன்ற யாவும் நீதியாக செயல்படுகிறது என்று உலகமே சாட்சி சொல்லும் விதமாக அந்த தேர்தல் நடந்து முடிய வேண்டும். இதற்காக நாம் அதிகமாக ஜெபிப்போம். தேசத்தில் நீதி நிலைத்தோங்க வேண்டும். அநீதிக்கு தேசத்தில் இடம் இல்லாமல் நீதி தேசத்தில் நிலைத்தோங்க நம்ம அதிகமாக அதுக்கு ஊக்கமாக ஜெபிப்போம். தேர்தலில் கர்த்தருடைய ஆள்கை இந்த 234 தொகுதியிலும் கர்த்தருக்கு சித்தமான வேட்பாளர் நிறுத்தப்பட கர்த்தருக்கு சித்தமான வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட நாம் அதிகமாக கர்த்தா ஜெபிப்போம். ஏனென்றால் அதிகாரம் 5 வருடம் வெற்றி பெறுவர்களுக்கு 5 வருடம் அதிகாரம் உண்டு. அவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. தவறானவர்கள் வந்தால் தவறாக பயன்படுத்த வாய்ப்பு உண்டு. அதனால் நல்லவர்கள் வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும். நல்லவர்கள் வெற்றி பெற அதிகமாக ஜெபிப்போம். விசேஷமாக நீதியாக நீதிமன்ற தேர்தல் ஆணையம் நடத்த வேண்டும். எந்த அநீதியான இடத்துக்கு இடம் கொடுக்காதபடி விசேஷமாக ஏற்கனவே நாம் சொன்னபடி அவர்கள் பணத்துக்கோ அதிகாரத்துக்கோ பயந்து அவர்களை தயங்கி அதற்கு உடன்பட்டு அந்த தேர்தலுக்கு காரியத்தை தவறாதபடி செயல்படுத்தாதபடி நேர்மையாக செயல்படுத்த வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். பதவி ஆசைக்கு அடிபணிந்து விடக்கூடாது. பண ஆசைக்கு இடம் கொடுக்காமல் தேர்தல் பணி ஈடுபட அத்தனைவர்களும் உண்மையாக ஈடுபடணும். அதற்காக ஜெபிப்போம். இந்த நீதி தேசத்தில் நிலைத்தோக வேண்டும். ஏனென்றால் நம் தேவன் நீதியில் பிரியப்படுகிற தேவன். அநீதிக்கு நம் தேவன் எதிரானவர். நம் தேவனுக்கு பிரியமான தேசத்தை நிலைத்தவங்க நீதி நம் தேசத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். கர்த்தர் எப்படி செய்வாராங்க. பரலோக பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஏசப்பா. அந்த வருகிற தேர்தலில் அநீதிக்கு இடலாம் நீதி எங்கள் தேசத்தில் நிலைநாட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேர்தல் பணியில் ஈடுபட எல்லாரும் நீதியாக நேர்மையாக உண்மையாக செயல்படத்தக்க விசேஷ கிருபையை கொடுங்க ஏசப்பா. விசேஷமாக நீதிமன்றங்கள் காவல்துறை போன்ற ஆண்டவரே தேர்தல் ஆணையத்தில் பணியிடுற ஊழியர் எல்லாரும் உங்களுக்கு பயந்து இந்த தேர்தலில் அவர் ஈடுபாட நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே உலகமே சாட்சி சொல்ல வேண்டும். இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தல் நீதியாக நடைபெறுகிறதுங்க சாட்சி உலகம் முழுவதும் உண்டாகட்டும் ஏசப்பா. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பெரிய ஜனநாயக நாட்டில் உண்மையாக நீதியாக தேர்தல் நடைபெற நீங்கள் உதவி பண்ணுங்க ஏசப்பா. இந்த 5 மாநிலத்தில் எந்த விதமான குளறுபடி இல்லாதபடி இந்த தேர்தல் நடக்க நீங்கள் உதவி பண்ணுங்க ஏசப்பா. விசேஷமாக இந்த 234 தொகுதியில் உங்களுடைய ஆளுகைக்கு கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. 244 சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களுக்கு பயந்தவர்களாக தேவனுக்கு பயந்தவர்களாக நீதிக்கு ஆண்டவரே நீதி மேல் பிரியப்படுகிறவர்களாக அவர் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அநீதிக்கு இந்த தேர்தல் இடம் இல்லாமல் போக நீங்கள் உதவி பண்ணுங்க ஏசப்பா. ஆண்டவரே வாக்காளர்கள் நல்ல மனநிலைமை கொடுங்க. பணத்தாசைக்கோ பொருளாசைக்கோ எந்த வாக்காளர் மயங்கி விடாதற்கு நீங்கள் உதவி பண்ணுங்கப்பா. உங்கள் ஆளுகையில் கடந்து வரட்டும். இந்த தேர்தல் நீதி நிலைத்தவங்க நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த அநீதியான காரியங்கள் ஈடுபடாத மாதிரி அப்படி அநீதியான காரியங்கள் நடைபெறாமல் இருக்கேன் நீங்கள் உதவி பண்ணுங்கப்பா. உங்களுக்கு தோத்திரம் வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. மீட்பர் நாம் திரண்டு கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நாளிலும் தேர்தல் நடைபெறுகிற எல்லா வாக்குச்சாவடிகள் தேர்தலுக்கு பின் பெட்டிகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் இடங்கள் இவர்களுடைய கர்த்தருடைய ஆளுகை வர வேண்டும். அந்த இடங்களில் எந்த ஒரு வன்முறைகள் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. எண்ணிக்கை நாட்கள் எந்த ஒரு முறைகேடுகள் நிகழாதிருக்க
நாம் அந்த நாட்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஏன்னா எலெக்ஷன் முடிந்த உடனே ஏதோ அப்படி கடந்து போகிறது அல்ல. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி எலெக்ஷன் முடிகிறது அப்படின்னா அந்த நாட்கள்லேருந்து 10 நாட்கள் அதை என்ன செய்கிறாங்க, ஒரு பாதுகாப்பான இடத்துல அந்த வாக்கு எண்ணிக்கையின் பெட்டிகளை வைக்க போகிறாங்க. அந்த நாட்களில் எந்த ஒரு குளறுபடிகளும் வரக்கூடாது. அந்த வாக்கு பெட்டிகள் சேகரிக்கப்படுகிற இடத்துல எந்த ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடாது. இந்த வன்முறைகள், கலவரங்கள், அதை கண்ணமிட்டு அது இது பண்ணுற காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் அந்த வாக்கு எண்ணிக்கை நாட்கள்லையும் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு முறைகேடுகளும் வரக்கூடாது. நாம் அதற்காக கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அவர் நிச்சயமாக கேட்பார். ஏன்னா அன்றைக்கி மனுஷனுடைய தந்திரங்களை கர்த்தர் முறியடிக்கிறவராக இருக்கிறார். மனுஷன் எப்படியாவது தவறான சிந்தைகளை அவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கான், நீ கொண்டு வந்துக்கிட்டே இருக்கான். எப்படியாவது ஜனங்களை வஞ்சித்து விட வேண்டும், இந்த தமிழ்நாட்டை வஞ்சித்து விட வேண்டும், எப்படியாவது ஆட்சி அரியணை நாம தான் ஏற வேண்டும். இதன் மூலியமாக கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த காரியங்கள் மாறுபாடாக இருந்தது. சுவிசேஷத்திற்கு தடையாக இருந்தது, சபைகளுக்கு தடையாக இருந்தது. சரியானபடி எங்கேயுமே சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படவில்லை. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஊழியர்கள் என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள சிறைச்சாலையிலும் நிறையா அவமதிப்பப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். உண்மையுள்ளவர்கள், எல்லா ஜனங்களையும் நேசிக்கக்கூடியவர்கள், எல்லா மதத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள், எல்லாரையும் நேசிக்கக்கூடியதான் ஒரு அரசுத்துறை வர வேண்டும் என்றால், ஒரு முதலமைச்சர் வர வேண்டும் என்றால், அந்த நாட்களில் நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வாக்கு எண்ணிக்கை நாட்களில் மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜனங்கள் சரியானவர்களுக்கு வாக்குகளை செலுத்த வேண்டும். அந்த வாக்கு பெட்டிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். எண்ணிக்கை நாட்கள்லையும் எந்த ஒரு கலவரங்கள், பிரச்சனைகள் வராதபடி நாம் அந்த காரியத்திற்காக கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அதை வாய்க்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த வாக்கு எண்ணிக்கை நாட்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வாக்கு பெட்டிகளை எல்லாம் ஆண்டவர் ஒரு இடத்தில் வைக்கும் பொழுது அந்த இடத்திற்கு நல்ல பாதுகாப்பை நீர் கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போலீஸ் அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் ஆண்டவரே தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கக்கூடியதான காரியங்களை கர்த்தர் நீர் அறிகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்ப அந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு விளையேற பெற்றதா இருக்கிறது ஆண்டவரே. உடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் நீர் பாதுகாக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. அப்பா ஜனங்கள் ஆண்டவர் சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறோம் என்று மனதில் சந்தோஷத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து விடாதபடி ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களில் மனுஷிக தந்திரங்கள் முறியடைத்து ஆண்டவரே தேவனுடைய அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சித்த மாத்திரம் நிறைவேற நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த வாக்கு எண்ணிக்கை நாட்களிலும் ஆண்டவரே எந்த ஒரு கலவரங்கள், எந்த ஒரு பிரச்சனைகள், வன்முறைகள் தூண்டுகிற எல்லா அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சத்ருவின் தந்திரங்கள் முறியடிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுக்குள் எப்படியாவது சமாதான குலைச்சலை உண்டு பண்ணி எப்படியாவது அந்த வாக்கு எண்ணிக்கையை நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டுகிறதான எல்லா விதமான சாத்தானின் தந்திரங்கள், மனுஷிக தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் முறியடித்து ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே நீர் இறங்குவீராக ஆண்டவரே. தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு முதலமைச்சரை கொடுத்தரலுங்கப்பா. எல்லா மதத்தையும் நேசிக்கிறவர் முதலமைச்சராய் வர வேண்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் முதலமைச்சராய் வர வேண்டும் ஆண்டவரே. வாக்கு எண்ணிக்கை தவறாய் போகாதபடி கர்த்தர் கிருபையாய் காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜெப பிதாவே. ஆமென். ஆமென். அடுத்ததாக தேர்தலுக்கு எதிராக செயல்படும் மந்திரவாத கிரியைகள், யாகங்கள், பில்லி கிரியைகள் இவையெல்லாம் இயேசு நாமத்தில் கட்டப்பட்டு செயலிழந்து போக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அனைவரும் குறுக்கு வழியில் ஜெயித்தரலாம், வெற்றி பெற்று வரலாம் என்று இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுவது கொண்டு இது எல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும். இது முறியடிக்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் முடியும். வேறு எதனால் இது முறியடிக்க முடியாது. என்னோட சத்ருவின் கிரியைகளை நம்முடைய ஜெபத்தினால் நாம் முறியடிக்க முடியும். அதனால் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இப்படியோட காரியத்தில் யாரும் ஈடுபட்டு இப்படியாக ஜெயித்து வரலாம் என்று எண்ணுகிறவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும், வெட்கப்பட்டு போக வேண்டும். இதற்காக நாம் அதிகமாக ஜெபிப்போம். சத்ருவின் கிரியைகள் இந்த தேர்தலில் ஈடுபடாத இருக்க நாம் அதிகமாக ஜெபிக்கட்டும். சத்ரு தோற்க வேண்டும், நாம் ஜெபிக்கிற நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நம்ம அதிகமாக ஜெபிப்போம். சத்ரு இந்த தேர்தலில் அவனுடைய திட்டங்கள் தவிடுபடியாக நம்ம அதிகமாக ஜெபிப்போம். ஏனென்றால் இப்படி காரியங்கள் இருந்தால் அது தவறான காரியங்களுக்கு ஈடுபடுத்தி விடும். அதனால் இப்படி காரியங்களில் ஈடுபவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இவை எல்லாம் தோற்கடிக்கப்பட வேண்டும். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான்ங்கிற செய்தி நமக்கு வர நம்ம அதிகமாக ஜெபிப்போம். இந்த தேர்தலில் அப்படி காரியங்கள் எந்த மந்திரவாத சூழ்நிலையில் ஈடுபடாத இருக்க நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அப்படி செய்வாராங்க. பரலோக
பிதாவே. நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அநேகர் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபது உண்டு, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏசப்பா. இப்படிப்பட்ட உங்களுக்கு பிரியமான காரியங்களில் ஈடுபட்டவர்கள் மனம் திரும்ப நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. மந்திராத கிரியைகள் உங்கள் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஏசப்பா. புள்ளி சொன்ன காரியங்கள் உங்கள் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஏசப்பா. ஆண்டவர் இப்படிப்பட்ட யாங்கள் ஆண்டவரே அழிக்கப்படட்டும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி ஆண்டவரே இப்படி குறுக்கு வழியில் வெற்றி பெற்றவர்கள் மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இப்படிப்பட்ட காரியங்களை செய்து யாரும் வெற்றி பெறக்கூடாது. உண்மையாக நேர்மையாக மக்களிடம் தங்களுடைய காரியங்களை கொண்டு வந்து அவர்கள் மக்களுடைய என்ன செய்வோங்கிறதை நாங்கள் சொல்லி நேர்மையாக ஒரு வெற்றி பெறத்தக்க நீங்கள் உதவி பண்ணுங்க ஏசப்பா. குறுக்கு வழியில் அதை யாரும் வெற்றி பெறதற்கு நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. சத்ருவான கிரியைகள் இந்த தேர்தலில் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவனுடைய சதித்திட்டங்களை ஒன்று எடுபடாமல் போகட்டும் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குறுக்கு வழியில் ஈடுபடுறவர்கள் மனம் திரும்பட்டும் ஏசப்பா. இப்படியுடைய யாகங்கள் ஆண்டவரே சதி விலைகள்லாம் தோற்கடிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவர் நீங்கள் நீதி உள்ள தேவன், நீதியில் பிரியப்படுகிற தேவன். இப்படி அநீதியாக குறுக்கு வழியில் வருகிறவர்கள் மனம் திரும்பட்டும் ஏசப்பா. இப்படி காரியங்களை தோற்கடிக்கிறத நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மந்திரவாத சூனிய கட்டுகள் அவங்க நாமத்தில் அறுக்கப்பட்டு போகட்டும் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாத்தானின் திட்டங்கள் ஒன்றும் ஆண்டவர் செயல்படாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் உதவி பண்ணுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி கிரியில் அழிக்கப்படட்டும். தேர்தல் நியாயமாக நடைபெறட்டும். நல்லவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள் ஆண்டவர் ஆட்சி பொறுப்பில் எம்எல்ஏக்களாக அமைச்சர்கள் அமர நீங்கள் உதவி பண்ணுங்க. அப்படி செய்யப்படுறக்கா நன்றி செய்யுங்க, வழி நடத்துங்க. நீ பிரேச நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நல்லவர். இந்த நாளிலும் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமானவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் முதலமைச்சர் ஆளுகையில் வர நாம் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். 234 தொகுதிகளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆதரிக்கிறவர்கள், சுவிசேஷத்தை ஆதரிக்கிறவர்கள், சபையை நேசிக்கிறவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆட்சி அரியணையில் ஏற வேண்டும். அதான் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களை வைத்து இந்த நாட்களில் நம்முடைய என்ன செய்வார்? தமிழ்நாட்டையும் நம்முடைய இந்திய தேசத்தையும் அவர் தாமே இந்த நாட்களில் அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதரர் சொன்னது போல் ஆரம்பத்தில் நாட்களில் பார்த்தீங்கன்னா நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசமானது எப்படிப்பட்ட முதன்மையான தேசமாய் நல்லபடியாக ஜனநாயகத்தை காத்து வழிநடத்தக்கூடியதான ஒரு நல்ல ஒரு மாநிலமாக, நல்ல ஒரு தேசமாக இருக்கும்படியாக இங்கே இருக்கிற காரியங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எது சரியாக நடைபெறுதோ அது என்ன செய்யுமா? வெளிநாடுகளில் கூட என்ன செய்யப்படும்? பேசப்படும் என்பதை சகோதரர் சொன்னார்கள். அதே போல் நாம் தொடர்ந்து இந்த நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் என்ன பண்ண வேண்டும்? சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானவர் முதலமைச்சராக ஆட்சி அரியணையில் ஏற நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வாராக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்கு சித்தமானவர்கள் இந்த நாட்களில் ஆட்சி அரியணையில் ஏற அப்பா அமைச்சர்களாக, எம்எல்ஏகளாக கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். முதலமைச்சராக உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 234 தொகுதியிலும் ஆண்டவரே உடைய நாம மகிமைக்கேன அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ளதான உமக்கு பிரியம் உள்ளதான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆதரிக்கக்கூடியவர்கள், சபையை நேசிக்கக்கூடியவர்கள், சுவிசேஷத்துக்கு திறந்த வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறவர்கள் ஆட்சி அரியணையில் ஏற கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு தடையாய் நிற்கிற தடைகள் உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் அப்ப சரியானவர்களை தேர்ந்தெடுக்க உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப அந்த நாள் பணத்திற்கோ பொருளுக்கோ பதவிக்கோ விலை போகாதபடி ஜனங்களுக்கு ஒரு நல்ல தெளிந்த புத்தியை கொடுத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வாக்கு செலுத்துறவர்களுக்கும் தேவ ஞானம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ அன்றைய தினம் பணத்தை வாங்கி கொண்டு 5 ஆண்டுகள் கஷ்டப்படாதபடி ஜனங்களுக்கு அப்ப நன்மை செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை ஒரு விழிப்புணர்வை கொடுத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கலவரங்களை தூண்டாதபடி, பிரச்சனைகளை தூண்டாதபடி, ஒருவருக்கு ஒருவர் சமாதானமின்மையை காணப்படுகிற எல்லா தூண்டுதலின் ஆவிகளை முறியடிக்க ஜனங்களுக்கு ஒரு மனதை கொடுத்துருங்க. உண்மையுள்ளவர்கள் ஆட்சி அரியணையிலே நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு முதலமைச்சரை கத்தனி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துள்ளபடியா ஜெபிக்கிறோம். வாக்கு எண்ணிக்கை நாட்கள் ஆண்டவர் அதை தொடர்ந்து நடைபெற போகிற எல்லா காரியத்திலும் தேவ ஆளுகை கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். நீர் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் ஜெப பிதாவே. ஆமென். ஆமென். நாம் அடுத்ததாக வாக்களிக்கும் அனைத்து மக்களின் சிந்தியும் தேவனுடைய சித்தத்திற்கு நேராக திருப்பப்பட நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். பணங்கள் மூலமாக, இலவசங்கள் மூலமாக அவர்கள் திசை திருப்பப்படாதிருக்க நாம் ஜெபிப்போம். விசேஷமாக இளைஞர்கள், பெண்கள்,
இவர்களை குறித்து இவர்களை திசை திருப்பும் விதமாக அரசியல் கட்சிகள் செயல்படுகிறது. இவர்கள் திட்டங்கள் இப்படிப்பட்ட மனுஷிக்கு திட்டங்கள் அவமாக்கப்பட நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இளைஞர்கள் புதிதாக வாக்களிப்பது உண்டு, அவர்கள் அநேகர் தவறாக திசை திருப்பது உண்டு. இவருடைய காரியங்கள் நம் மாநிலத்தில் இல்லாதபடி நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். சினிமாவர்களை பார்த்து அதன்படி அவர்கள் வாக்களிக்காமல் இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். மாயையை மக்கள் பின்பற்றாதபடிக்கு உண்மையானவர்களை மக்கள் அரசியல் கட்சியினரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதற்காக நாம் விசேஷமாக ஜெபிப்போம். ஏனென்றால் சினிமாவை பார்த்து சினிமாவில் உள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வந்தால் இவர்களும் அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. சினிமாங்கிறதே ஒரு மாயை, ஒரு நடிப்புங்கிறதை இளைஞர்கள் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சினிமா நடிகர்களுக்கு எதிராக தங்கள் கண்களை திருப்பிவிடாது இருக்க விசேஷமாக நல்லவர்கள் யார் நாட்டாலும் பரவாயில்லை, உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அவர்களை அறிந்து அவர்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். அதற்கான ஜெபிப்போம். விசேஷமாக மக்களுடைய சிந்தை தவறாக திருப்பப்படாதிருக்க தேவனுடைய சித்தம் என்ன உண்டோ அதற்கு நேராக எல்லா மக்களுடைய எண்ணங்களும் எண்ணங்களும் சிந்தையும் திருப்பப்பட வேண்டும். அதற்காக நம்ம அதிகமாக ஜெபிப்போம். இளைஞர்கள் பெண்கள் முதல் முறையாக வாக்களிக்கிறவர்களும் நல்லவர்கள் தேர்ந்தெடுக்கணும். அநேக படித்த இளைஞர்கள் உண்டு, அவர்களும் நல்லவர்கள் உண்மையாளர்கள் தேர்ந்தெடுக்க அவர்கள் சிந்தையை நல்ல ஒரு எண்ணங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். சிந்தையை மாற்றுகிற கர்த்தர் அவர்கள் சிந்தையை மாற்றும்படி அதிகமாக ஜெபிப்போம். வாக்களிக்க அனைத்து மக்களும் சிந்தையை ஒரே மாதிரியாக இருந்து நிம்மதியார்கள் மதசார்பற்ற நல்ல கட்சிகளை, மதம் அரசியல் சாராத கட்சிகளை, பிரிவு ஜாதி இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடும் தலைவர்கள் தேர்ந்தெடுக்காதபடி சமமான எல்லா மக்களையும் நேசிக்கிற தலைவர்கள் இவர்கள் தேர்ந்தெடுக்க இவர்களுக்கு நல்ல ஒரு சிந்தையை கர்த்தர் கொடுக்க வேண்டும். மதத்தை வச்சோ ஜாதியை வச்சோ இனத்தை வச்சோ எந்த மக்களும் வாக்கு செலுத்தி விடக்கூடாது. அப்படி இருந்தால் ஒரு பக்கமாக அது சாய்ந்துவிடும். இல்லை, எல்லா மக்களையும் நேசிக்க வேண்டும். நம் தேசத்தில் ஜனநாயக நாடு, எல்லா மதத்தில் உள்ளவர்களும் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். எல்லா ஜனங்களும் வசிக்கும் தேசத்தில் பொதுவான ஒருத்தரை அவரை தேர்ந்தெடுக்கத்தக்க விசேஷ ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அப்படி செய்ய வராங்க. பரலோக பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. உங்களுக்கு தோத்திரம். வாக்களிக்கிற அத்தனை பேருக்கு அவங்க சமூகத்தில் வருகிறேன் சப்பா. அவர் எல்லாரும் நீங்கள் பேரை ஆசீர்வதிங்க சப்பா. அந்த சமயங்களை சரியானவர்களை தேர்ந்தெடுக்கத்தக்க விசேஷ ஞானத்தையும் சிந்தையும் அவர்கள் நீங்கள் கொடுங்க சப்பா. அவங்க தோத்திரமாப்பா. பணத்துக்காக அதிகாரத்துக்காக எந்த விதமான மனுஷங்க திட்டங்களுக்கு யாரும் செவி கொடுத்து விடாதபடி நேர்மையானவர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கத்தக்க விசேஷ கிருபையில கொடுங்க ஏசப்பா. இலவசங்களுக்கு மக்கள் அடிபணிந்து விடாதற்க நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, உமக்கு துதிக்கிற வாக்களிக்க அனைவரும் ஆண்டவரே நல்ல உண்மையான தங்களுக்கு தெரிந்த நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுக்க விசேஷ கிருபையில கொடுங்கப்பா. அவருக்கு அந்த டைமில் வாக்களிக்கும் போது நல்ல சிந்தை உண்டாகட்டும். அந்த நேரங்களே அவளுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, வாக்களிக்கும் நேரத்தில் அவளுக்கு ஆண்டவரே எந்த தடையில் வராதபடி தடையில்லாமல் 100% மக்களும் வாக்களிக்கத்தக்க நீங்கள் உதவி பண்ணுங்க ஏசப்பா. தேர்தல் சமயத்தில் எந்த வாக்குச்சாவடியில் எந்த வன்முறை கலவரம் ஏற்படாதபடிக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கப்பா. முகத்தத்தில் மக்கள் சுதந்திரமாக வந்து வாக்களிக்கத்தக்க நீங்கள் உதவி பண்ணுங்கப்பா. அந்த தேர்தல் ஆண்டவரே அமைதியான மாதிரி நடைபெற்று நல்ல ஆண்டவர் ரிசல்ட்டு நல்லா வரட்டு ஆண்டவர். அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்யப்படுறக்கா நன்றி. விசேஷமாக ஆண்டவர் இந்த ஜபங்களை தந்து நாங்கள் தேர்தலுக்காக இவ்வளோ நேரம் ஜெபித்தோம். எங்கள் ஜபங்களை நீங்கள் கேட்டதுக்காக நன்றி சொல்கிறேன் சப்பா. நல்ல ஒரு பதிலை கொடுங்க. விசேஷமாக ஆண்டவர் எங்களுக்கு இணைந்து ஜெபித்து அத்தனை பேரே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யோகோ சிநேகனுக்காக வேண்டின போது அவனுடைய சிறையிருப்பை மாற்றினீங்க. இதப்பா தேர்தலுக்காக ஜெபித்து அத்தனை ஒரு சிறையிருப்பை மாற்றுங்க ஏசப்பா. குறைகள் உண்டு, அநேக தேவைகள் உண்டு, எல்லாமே தேவையெல்லாம் சந்திக்கப்படுது ஏசப்பா. குறைகள் நிறைவாக மாறட்டும் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி இருந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையை குறைபடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை இந்த தேசத்தில் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் குறைபடாமல் இருக்க நீங்கள் எல்லா காரணம் நிறைவாக்கி கொடுங்கப்பா. தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வேலை தொழில் எல்லாத்திலும் கிருபை இருக்கட்டும். தூர தேசத்தில் இருக்கவங்களும் பாதுகாத்து விடுங்க. இந்த வளைநாடுகளில் இருக்கிற யுத்தங்களை ஓய பண்ணுங்கப்பா. இந்த விலைவாசி பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வராத இருக்க நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அமைதி உண்டாகட்டும், உலகத்தில் சமாதானம் உண்டாகட்டும். யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே. யுத்தங்களை ஓய பண்ணுங்க, தேசத்தில் அமைதி உண்டாகட்டும். இஸ்ரேல் சமாதானம், இஸ்ரேல் எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். அந்த பட்டணத்தை அந்த தேசத்தை பாதுகாத்து விடுங்க அப்பா. எந்த உயிர் சேதம் பொறிச்சதும் வராதபடி பாதுகாத்து விடுங்க. ஈரான் தேசத்தை பாதுகாத்து விடுங்க. அமெரிக்க தேசத்தை பாதுகாத்து விடுங்க. உலகத்தில் அத்தனை தேசங்களையும் பாதுகாத்து விடுங்க ஏசப்பா. உலகம் பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். கர்த்தர் தான் தேவனுங்கிற தேசத்தின் மக்கள், இந்த உலகத்தின் மக்கள் அத்தனை பேரும் அறிந்து கொள்ளட்டும் ஏசப்பா. எல்லாரும் அந்த பரலோகத்துக்கு வர பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி பண்ணுங்க அப்பா. சிஸ்டம் அந்த கிராஸ்டிகம் சமூகத்தில் வருங்க. டிவி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிரதர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. காரிய தேவையான சந்திக்கப்படும் ஆண்டவரே. இந்த பணியாற்றுகிற அத்தனை பேரை ஆசீர்வதிங்க. இது மூலம் அநேக இல்லங்களுக்கு நற்செய்தி கடந்து செல்லுகிற நன்றி ஏசப்பா. இது மூலம் உலக பெரிதான உலக ஒரு ஆத்மா ஆதாயம் உண்டாகட்டும் ஏசப்பா. இது மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுற நன்றி.
அனைவரும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆமென். வழிநடத்த கிருபை கூட இருக்கட்டும். நீ பிரேச நமது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்தமாவே ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென் ஆமென்.